ஹரிபோ ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 7 பதம் 23. அத்தியாயம் 7 பதம் 23. அந்தவத்து பலம் தேஷாம் 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 தத்பவத்யல்பமேதசாம் அல்பமேதசாம் தத்பவத்யல்பமேதசாம் அல்பமேதசாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி தேவான் தேவயஜோ யாந்தி தேவான் தேவயஜோ யாந்தி தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி மத்பக்தா யாந்தி மாமபி மத்பக்தா யாந்தி யாமபி மத்பக்தா யாந்தி மாமபி மத்பக்தா யாந்தி மாமபி மத்பக்தா யாந்தி மாமபி அந்தவத்து பலம் தேஷாம் அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் அல்பமேதசாம் தேவயஜோ யாந்தி தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி மத்பக்தா யாந்தி மாமபி. ஹரே கிருஷ்ணா. ராஜவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? நமதஜி. பதம் 23. அந்தவத்து பலம் தேசாம் தத்பவத் அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்த யாந்தி மாம் அபி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு நம்ம கீர்த்தன்ல மங்களார்த்தி 6வது ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ராதா மாதவா இருக்காங்க இல்லையா, அதாவது ராதா கிருஷ்ணா, அவங்க வந்துட்டு நம்ம குருவுக்கு வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு நெருங்கினவங்க. ஏன்னா அவங்க கூடி இருக்க அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அவங்களுக்கு சேவையா குரு அவங்களுக்கு அந்த ராதாகிருஷ்ணருக்காக பண்றாங்க. அதாவது எங்க அப்படின்னா இந்த பிருந்தாவனத்தோட குஞ்சங்கள்ல. சோ அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு எப்பவும் அவங்களோட சேவையில இருக்கிற அந்த குருவுக்கு நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. நீ கொஞ்சம் रति केली से ध्यय निकुंज नो रति केली से ध्यय निकुंज नो रति केली से ध्यय अपेक्षणीया
यायालिभिर्युक्तिर् अपेक्षणीया अपेक्षणीया यायालिभिर्युक्तिरपेक्षणीया बुद्धिरपेक्षणीया तत्रातिदाक्ष्यात् तत्रातीताक्ष्यात् अतिवल्लभस्य अधिवल्लभस्य तत्रातिदाक्ष्यात् अतिवल्लभस्य तत्रातीताक्ष्यात् अधिवल्लभस्य वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्रीचरणरविन्दम् वन्दे गुरु श्रीचरणरविन्दम् वन्दे गुरो श्रीचरणरविन्दम् हरे कृष्णा माताजी பாடுறீங்களா பாடுறேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி முதல் நிகுஞ்சயூனோத் பிரதிகேலிசீயை யாயாலி பீர்யுக்திரபக்ஷணீயா தத்ராதிதாக்ஷ்யாத் அதிவல்லபஸ்ய வந்தே குரோ ஸ்ரீ சரணாரவிந்த. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது பாடுறீங்களா? இன்னும் ஒரு ஆள் யாராவது? ஹரே கிருஷ்ணா. சாந்தா மாதாஜி பாடலாம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரி போல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பகவத்கீதா கிளாஸுக்கு போகலாம். இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சேவையை கொடுத்துருக்காங்க. நம்ம குரு பிரணாம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सरस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्याचारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्णा. हरे हरे கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷனை வந்துட்டு நம்மளுக்கு யாரு வாசிக்கிறாங்க? ஈஸ்வரி மாதாஜி. நான் இன்னைக்கு வாசிக்கணும் மாதாஜி. எஸ் மாதாஜி. அத்தியாயம் 7 பூரணத்தின் ஞானம் பதம் 23 மொழிபெயர்ப்பு. சிறுமதி படைத்த மனிதர் தேவர்களை வழிபடுவர். அவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகளும் தற்காலிகமானவையும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவையுமே. தேவர்களை வழிபடுவோர் தேவ உலகங்களை அடைவர். எனது பக்தர்களோ நிச்சயமாக இறுதியில் எனது உன்னத உலகையே அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம வந்து நேத்திக்கு பகவத்கீதா கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம எதனால வந்துட்டு தேவர்களுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, தேவர்களுக்கு வந்து எதனால வழிபடுறாங்க அண்ட் இவங்களால வந்துட்டு இவங்களோட இந்த தேவர்களோட சக்தி வந்து எங்க இருந்து வருது அண்ட் இந்த தேவர்கள் கிட்ட வழிபடுறதுனால பலன் இருக்கா இல்லையா. ஸோ கண்டிப்பா வந்துட்டு தேவர்கள் கிட்ட வந்து நம்ம வழிபடும் போது அதுக்கான இது என்னது பலன் வந்து இருக்கு. அண்ட் இது வந்து ஜென்ரலா மக்கள் வந்து எதனால பண்றாங்கன்னா தன்னோட பௌதிக
வெவ்வேறு விதமான பௌதிக ஆசைகள்னால தேவர்கள் கிட்ட வந்து வழிபடுறாங்க. சோ இந்த 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 என்ன சொல்றது, இந்த நம்பிக்கைய, அதாவது தேவர்கள் மேல இருக்கிற இந்த ஸ்ரத்தைய வந்துட்டு நானே வந்துட்டு அவங்களுக்கு வந்து உறுதி செய்யறேன் அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி இந்த தேவர்கள் கிட்ட வழிபடுறவங்களோட இறுதியான இந்த சேரும் இடம், அதாவது டெஸ்டினேஷன் வந்து எங்க அப்படிங்கறத வந்து அவர் இந்த ஸ்லோகால சொல்றாங்க. சோ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முதல் வார்த்தை, அதாவது அந்தவந்த அப்படின்னா, அந்த அப்படின்னா முடிவு. சோ அந்தவத்து, அதாவது தேவர்கள் கிட்ட பலம், அதாவது ரிசல்ட் கிடைக்குது, அதோட என்னது பலன் கிடைக்குது. ஆனா அது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கு. அது வந்து அளவற்றதும் கிடையாது. இல்லைன்னா அது வந்துட்டு என்ன சொல்றது, எல்லா நேரத்திலயுமே இருக்கும். அது வந்து நித்தியமானதும் கிடையாது. அதுக்கு வந்து டெம்பரரி அண்ட் அது வந்து பெரிஷபிள். அதுக்கு வந்து எப்பனாலும் வந்து முடிவு இருக்கும் அப்படின்னு. சோ நம்ம வந்துட்டு இந்த பௌதிக லோகத்துல எதுனாலுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த பிரகிருதி என்னது, அது வந்து சிருஷ்டிக்கப்படுது, திருப்பி இந்த பிரகிருதி வந்து அழியப்படுது. சோ நம்ம சேர்த்து வைக்கிற தனமா இருக்கலாம், அழகா இருக்கலாம், நம்மளோட ஆரோக்கியம், நம்மளோட புண்ணிய கர்மா, நம்மளோட பாவ கர்மா எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பியும் முடிஞ்சு முடிஞ்சு திருப்பி அது ஆரம்பிக்குது. இது ஒரு சக்கரம் தான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ கிருஷ்ணர் வந்து இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்த என்ன சொல்றது, தற்காலிகமான சந்தோஷம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம தேவர்கள் கிட்ட என்ன கேட்டாலும் அது வந்து என்னது, தற்காலிகமா தான் இருக்க போகுது. சோ நம்ம வந்துட்டு நிறைய புண்ணியம் பண்ணி நம்ம வந்துட்டு தேவலோகத்துக்கு போகலாம், இந்திரலோகத்துக்கு போகலாம், சூரிய லோகத்துக்கு போகலாம், எந்த லோகத்துல வேணாலும் போகலாம். நம்மளுக்கு 16 லோகம் இருக்கு நம்ம சுத்தி வர்றதுக்கு. ஆனா எங்க போனாலும் என்னது, நம்ம வந்து திருப்பியும் வந்துதான் ஆகணும். பிரம்ம புவன லோகா, அதாவது பிரம்ம லோகத்துல இருந்து கீழே இருக்கிற எந்த லோகம் வரைக்குமே நம்ம வந்து என்ன ஆகுது, எல்லாருமே வந்து ஜீவராசிகள் தான். சோ நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு போனா வந்துதான் ஆகணும். சோ அதனால இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு, தேவான் தேவ யஜோர் யாந்தி, அதாவது தேவான் இந்த தேவலோகத்துல தேவ யஜோ, இந்த தேவர்களை வழிபடுறவங்க யாந்தி போய் சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்துட்டு இது பகவத்கீதாலையுமே வந்துட்டு யாந்தி தேவ ரிதா தேவான் அப்படின்னு வந்துட்டு 9வது அத்தியாயத்துல வந்துட்டு சொல்றாங்க. சோ அதாவது யாரெல்லாம் இந்த தேவர்களை வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எங்க போவாங்க, தேவர்கள் கிட்டதான் போவாங்க. ஆனா யாரு என்ன வழிபடுறாங்களோ அவங்க என்கிட்ட வருவாங்க அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ பட் ஏன் வந்து சில பேர் கேட்பாங்க, அதாவது ஏன் ஆனா தேவர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பலன் வந்து ரொம்ப தற்காலிகமானது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், தேவர்களோட சக்தி எங்க இருந்து வருது, பகவான் கிட்ட இருந்து தான் வருது இல்லையா? அப்போ பகவானோட சக்தி அளவற்றதாவும் இருக்கு, நித்தியமாவும் இருக்கு. அப்போ அவங்க கிட்ட இருந்து அவரு வந்து யாருக்கு, இந்த தேவர்களுக்கு சக்தி கொடுக்குறாரு. சோ அப்ப அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற, நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வந்துட்டு என்னது, இந்த பெனடிக்ஷன்ஸ், அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இந்த இது எல்லாமே இது ஏன் வந்துட்டு பௌதிகமா இருக்கு, சாரி ஏன் வந்து தற்காலிகமா இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு சில பேர் கேட்கலாம். சோ அப்ப வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதோட சோர்ஸ், அதாவது தேவர்களுக்கு கிடைக்கிற இந்த மூலம் வந்து அளவற்றதா இருக்கு. ஆனா அது போடக்கூடிய இடம் வந்துட்டு அளவோட இருக்கு. அதாவது நதி வந்து பெருக்கெடுத்து கங்கை சரஸ்வதி வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா நம்ம அங்க போய் பாட்டில்ல புடிச்சிட்டு வருவோம் இல்லையா? நம்ம பாட்டில்ல வந்து இந்த நதி அளவுக்கு தண்ணி இருக்குமா? இருக்காது. நம்ம பாட்டில்ல எவ்வளவு இடம் இருக்கோ அவ்வளவு தண்ணியை தான் அது புடிச்சுக்க முடியும். சோ அதே மாதிரி பகவான் கிட்ட அவரோட சக்திகள் வந்து அளவற்று இருந்தாலும் அவரு வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெமிகார்டன் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த பொசிஷன்ல அவங்களுக்கு எவ்வளவு சக்தி வேணுமோ அதுக்கு ஏத்த அந்த உடலும் அந்த சக்தியும் தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சோ அவங்க அதுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கற இது வந்துட்டு ரொம்ப அளவோடு தான் இருக்கு. சோ நம்ம இதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு சூரிய பகவான் கிட்ட இருந்து வச்சு நம்மளுக்கு வந்து சன்லைட் வருது. சன்லைட் எப்படி இருக்கு, அது வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஒரு வாரம் ஆனாலும் சரி, ஒரு வருஷம் ஆனாலும் சரி, இல்ல யுகம் ஆனாலும் சரி, சூரியனோட ஒளி அப்படியே தான் இருக்கு. ஆனா அது கிட்ட இருந்து அந்த ஒளி, அந்த சூரியன் கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு இப்போ ஒரு செடி வந்துட்டு அந்த எனர்ஜியை வாங்கிக்குதுன்னு வைங்க, இந்த செடியில என்ன ஆகுது, அது ஃபர்ஸ்ட் குட்டியா இருக்கு, அது பெருசாகுது, அதுக்கப்புறம் அதுல இருந்து பூ பூக்குது. அந்த பூத்த பூ இருக்கு, ஒரு நாள் அழகா இருக்கு, திருப்பி இன்னொரு நாள் வாடி போயிடுது.
சோ இந்த பூ வந்துட்டு தோன்றி அது வந்து மறையுது, இந்த செடி வந்து தோன்றி மறையுது. சோ அது வந்து என்னது, தற்காலிகமா. அது இந்த சூரியன் கிட்ட இருந்து அந்த ஒளியை எடுத்துக்கிட்டாலும் அந்த செடி என்னது, அது ரொம்ப தற்காலிகமானது. ஆனா அந்த சூரியன் இது வந்து போன யுகத்திலயும் இருந்திருக்கு, இந்த யுகத்திலயும் இருக்கு, நேத்திக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அது வந்துட்டு சூரியன் வந்துட்டு அவர் வந்து எட்டர்னலா இருக்காரு. சோ அதே மாதிரி பகவானோட சக்தியும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ வந்துட்டு இந்த எல்லா டெமிகாட்ஸுக்கும், இந்த எல்லா தேவதர்களுக்கும் வந்துட்டு சோர்ஸ், அதாவது ஆதி மூலம் வந்துட்டு பகவான் தான். சோ அவங்க வந்துட்டு இந்த சக்தி அளிக்கப்பட்ட சேவகர்கள் பகவானுக்கு. சோ நம்ம வந்துட்டு பகவான் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அகம் சர்வஸ்ய பிரபுவோ, எல்லாத்தையும் சர்வஸ்ய எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னது, இந்த சோர்ஸ் வந்து நான் தான் அப்படின்னு. சோ அந்த சோர்ஸ்ங்கிறது என்னது, நம்ம யூனிவர்ஸா இருக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிற எந்த கிரகங்களா இருக்கலாம், நம்மளோட சுத்தி இருக்கிற ஜீவராசிகளா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்துட்டு யாரு சோர்ஸ் வந்து பகவான் தான். சோ அத வந்து ஸ்வேதஸ்வர உபநிஷத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வத்தம் அப்படின்ட்டுன்னு. அதாவது பகவான் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈஸ்வரம். அதாவது எதுக்கு அப்படின்னா, எல்லா விதமான தேவதர்களுக்கும் மகேஸ்வரத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ஈஸ்வரம் இந்த பரம் ஈஸ்வரம் யாரு அப்படின்னா இந்த பகவான் தான் அப்படின்ட்டு வந்துட்டு உபனிஷத்துல வந்துட்டு சொல்றாங்க. சோ இந்த எப்படி ஒரு முகுந்த மாலையில வந்துட்டு இதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பைடர் இருக்கு, அது வந்துட்டு இந்த மொத்த அதோட வலைய அதை சுத்தி வந்து அது வலைய பின்னுது. சோ அதே மாதிரி பகவான் அவரை சுத்தி இந்த மொத்த சிருஷ்டியுமே வந்து படைக்கிறாரு. அவர்கிட்ட இருந்துதான் வந்து இந்த எல்லா சிருஷ்டியும் வருது. ஆனா அவரு வந்துட்டு என்னது, இதுக்கு எல்லாத்துக்குமே இண்டிபெண்டா தான் இருக்காரு. ஏன்னா என்னைக்காவது வந்து ஸ்பைடர் அதோட வலையில சிக்குமா? சிக்காது. அது எப்ப வேணாலும் அந்த வலையை விரிச்சுக்கும். திருப்பியும் சில ஸ்பைடர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது அது விரிச்ச வலையை அதுவே திருப்பி அதுக்குள்ள இழுத்துக்கும். இந்த இடம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் அது என்ன பண்ணும், அந்த வலையை விரிக்கும். சோ அதே மாதிரி பகவான் அவருக்கு எப்ப வேணுமோ அவர் என்ன பண்றாரு, இந்த மொத்த சிருஷ்டியுமே வந்து அவர் பின்றாரு. சோ பின்னிட்டு ஓகே டைம் முடிச்சிருச்சு, ஒண்ணும் இல்ல, நம்மளோட காரணோதகசாய் விஷ்ணுவோட ஒரு மூச்சு தான். மூச்சை விடும் போது அத்தனை சிருஷ்டியும் அவர் பண்றாரு. மூச்சை இழுக்கும் போது இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா அவருக்குள்ள போயிடுது. சோ சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த தேவர்களையுமே வந்துட்டு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓகே இவங்க எல்லாருமே வந்துட்டு கடவுள் தானே, எல்லாருமே வந்துட்டு நம்ம ப்ரே பண்ணலாம்ல அப்படின்ட்டுன்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. சோ பட் ஆக்சுவலி இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா, இவங்க எல்லாருமே உயர்ந்த பொசிஷன்ல இருக்காங்க. பட் இவங்களுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஜீவாத்மா தான். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு போஸ்ட் தான். சோ ஒரு போஸ்ட்ன்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வரும், நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட் வரும். சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு இந்திரா, நாளைக்கு வந்து வேற ஒருத்தவங்க வந்து இந்திராவா வருவாங்க. சோ எப்படி இப்ப வந்து அடுத்தது வந்து பலி மகாராஜ் வந்துட்டு லைன்ல இருக்காரு, அஸ்வத்தாமா வந்துட்டு லைன்ல இருக்காங்க, வியாசதேவர் ஆறதுக்கு, இந்திரன் ஆறதுக்கு, அடுத்த பிரம்மாக்கு லைன்ல இருக்காங்க. சோ இது எல்லாமே குபேரர் எல்லாருமே வந்துட்டு என்னது அப்படின்னா ஒரு போஸ்ட் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ எப்படி வந்து இந்த தேவர்கள் வந்துட்டு தற்காலிகமா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பெனடிக்ஷன்ஸ், அதாவது வரங்களும், அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய சௌகரியங்களும் எப்படி அப்படின்னா ரொம்ப தற்காலிகமானது அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்துட்டு இப்படி நம்ம வந்து இந்த இந்த தேவலோகத்துக்கு போறவங்களை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அதாவது ஒரு பி கிளாஸ் ஜெயில இருந்து ஒரு ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு போற மாதிரிதான். சோ ஆனா ரெண்டுமே வந்துட்டு என்னது அப்படின்னா ஜெயிலு தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்துட்டு என்னது, நம்ம வந்து ஜெயில வந்து கீழே இருக்கிற ஜெயில ஓகே கொஞ்சம் கூட கஷ்டப்படணும், கொஞ்சம் அழுக்கா இருக்கும், நம்ம தான் சுத்தம் பண்ணணும், நிறைய வேலை பண்ணணும். ஆனா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு வந்துட்டு அங்க டிவி இருக்கும், பெட் இருக்கும், நம்மள வந்து அப்பப்ப நம்மள வெளியில கொஞ்சம் வந்துட்டு போன் பேச நிறைய விடுவாங்க, நம்ம வந்துட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். சோ இது மாதிரி நிறைய சலுகைகள் இருக்கும். பட் என்னது ரெண்டுமே வந்துட்டு என்னது ஜெயிலு தான். சோ நம்ம வந்து தேவர்கள் கிட்ட போய் நம்ம சரணடைஞ்சாலே, ஏன்னா அவங்களே வந்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ள தானே இருக்காங்க. சோ அப்ப நம்மளும் என்ன ஆகுறோம், நம்மளுமே வந்துட்டு அவங்க லோகத்துல போய் இருக்கலாம். பட் அங்கேயுமே வந்துட்டு நம்ம என்னது இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்மளும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த சிறைப்படப்பட்டிருக்கோம். பட் இந்த சிறையில இருந்து வெளில விடுறது, இந்த மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து யாருன்னா இந்த பகவான் விஷ்ணுனால மட்டும்தான், அதாவது கிருஷ்ணர்னால மட்டுமே வந்துட்டு இந்த பௌதீக லோகத்துல இருந்து நம்மளுக்கு வந்துட்டு மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு. சோ இதையுமே வந்துட்டு
என்ன சொல்றாங்கன்னா, தம் ஏவ விதிவாதி மிருத்யு ஏத்தி நான்ய பந்த வித்யதே யனாய அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பகவான் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒருத்தர்னால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மிருத்யு மேத்தி, அந்த மிருத்யு அந்த இறப்ப வந்து தாண்ட முடியும். அதர்வைஸ் இதை தாண்டி வேற வந்து நான்ய பந்த, இதை தாண்டி வேற எந்த விதமான வழியும் கிடையாது. இல்ல நான் இப்படி போய் இந்த தேவரை கும்பிட்டு நான் வந்து அங்க போயிடுவேன், இங்க போய் அப்படி போயிடுவேன் அப்படின்னு வேற எந்த ரூட்டுமே வந்துட்டு போக முடியாது. சோ எப்படி நம்ம இப்ப வந்து பாம்பேக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நம்ம பிடிக்க முடியாது இல்லையா? எல்லாமே வந்துட்டு ட்ரெயின் ஸ்டேஷன் நம்ம இந்திய ரயில்வேயோட தானே கனெக்டடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே வந்து வர்ஷிப் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம பாம்பே போனா என்னது, பாம்பேக்கு போற ட்ரெயினை தான் பிடிக்கணும். சோ அதே மாதிரி எல்லாமே வந்துட்டு பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் இந்த பௌதீக லோகத்தை விட்டு போறது ஒரே ஒரு ட்ரெயின் தான். சோ அதுக்கு வந்து நம்ம பகவான் கிட்ட மட்டும்தான் அங்க வந்துட்டு சரணடைய முடியும். சோ அதுதான் அங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத் பக்தா, என்னோட பக்தன் யாந்தி எங்க போறான், மாமபி என்கிட்டயே வந்துட்டு அவன் சேர்றான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ வந்துட்டு இது வந்து இந்த நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து தேவர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வரங்களும் எப்படி அப்படின்னா, இது வந்து நம்மளோட கர்மத்துக்கு எப்பதான் கிடைக்கும், எதுவும் எக்ஸ்ட்ரா கிடைக்க போறது இல்ல. சோ நம்ம இப்ப வந்து சப்போஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கோம், இல்ல ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கோம். நம்ம துணி கடைக்கிட்ட போனா நல்ல துணி கிடைக்கும். அதனால நம்ம கம்மி துணி கிடைக்கும் போலாம், இல்ல நல்லா பெருசா ஒரு நல்ல போத்தீஸ் ஆஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடைக்கும் போலாம். இல்ல நம்ம காய்கறிக்கு போனோம்னா ஒரு ரோட்டு கடையிலயும் வாங்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல நம்ம பழமுதிர் சோலை அது மாதிரி ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போகலாம். சோ கடையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எந்த தேவரை வழிபணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வாங்க முடியும். சோ நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் வந்துட்டு என்னது, தேவர்களால நம்மளுக்கு பலனை அழிக்க முடியும். சோ நம்ம அப்படியே அந்த தேவர்கிட்ட வழிபடலைனாலும் அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கதான் போகுது. அது எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். தேவர்கள் கிட்ட வழிபடும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்ட நேரத்துல நம்ம கேட்ட விதத்துலயும் அவங்க வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த புண்ணியத்தை வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் இந்த புண்ணியமா இருக்கட்டும், நம்மளோட பாவமா இருக்கட்டும், எந்த கர்மாக்குமே வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா இதே இது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பொருள் வேணும், இல்ல நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு நல்ல ஒரு பணக்காரன் கிட்ட போனோம்னு வைங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒரு பணக்காரன் கிட்ட போனோம்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க, அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஏன்னா என்ன கிடைச்சாலும் அது ஒரு கருணை தான் இல்லையா? சோ அவங்க வந்துட்டு நம்மளுக்கு சின்னதாவும் கொடுக்கலாம், பெருசாவும் கொடுக்கலாம், நம்மளுக்கு தேவையானதும் கொடுக்கலாம், இல்ல நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லாததும் கொடுக்கலாம். சோ பகவான் வந்து என்னது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்ட்ரோல் மாதிரி. அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க நீ என்ன சொத்து வச்சிருக்க, என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க, நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற போது என்ன வேணாலும் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி கிருஷ்ணர் கிட்ட நம்ம போயிட்டோம்னா அவர் வந்து நீ என்ன புண்ணியம் வச்சிருக்கியா பாவம் வச்சிருக்கியான்னு பார்க்க மாட்டாரு, உன் மனசுல இவ்வளவு பக்தி இருக்கு. ஏன்னா என்னது, அவர் ஒருத்தர் தான் அங்க பரமாத்மா. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம தேவர்கள் கிட்ட பூஜையோ இல்லைன்னா யஜ்ஞமோ தான் பண்ண முடியும், புனஸ்காரங்கள் இது மட்டும்தான் பண்ண முடியும், பக்தி பண்ண முடியாது. பக்திங்கிறது நம்மளோட ஹார்ட்ல இருந்து வருது. அந்த ஒரு விஷயத்த வந்து பகவானுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், and அவர் மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு அவர் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரோ அது நம்ம அதுக்கும் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வந்து நல்லா ஒரு தூக்கி குசேலனுக்கு வந்துட்டு எவ்வளவோ இது செல்வத்தை கொடுத்தாரு. ஏன்னா என்ன கொடுத்தாலும் அவனோட பக்தி மாறாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா சில பக்தர்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவங்களோட பக்தி வந்துட்டு எவ்வளவு உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவன் எப்படி எனக்கு பக்தி பண்றான் பாரு அப்படின்னு அவங்களோட உயர்வை காட்டுறதுக்காக சில பக்தர்களுக்கு கொடுக்க மாட்டாரு. சோ அது வந்து யாரு அப்படின்னா இங்க பகவான் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாரு. சோ இந்த மொத்த சிருஷ்டிக்குமே வந்துட்டு என்னது அப்படின்னா இந்த சென்டர், இந்த கேந்திரா யாரு அப்படின்னா பகவான் தான். சோ நம்ம எப்படி நம்ம மொத்த உடம்புக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும், ஆனா நம்ம எங்க போடுவோம், நம்ம வந்துட்டு நல்ல ஒரு சப்பாத்தி எல்லாம் ரோல் பண்ணி நம்மளோட கையில ஒரு சப்பாத்தியை கட்டிக்கிறேன், கால்ல ஒரு இட்லியை கட்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம கட்டிக்க மாட்டோம். ஏன்னா கால் கையெல்லாம் அதுவா சாப்பிட்டுக்க முடியாது, இந்த சப்பாத்தில இருக்கிற நியூட்ரியன்ஸையும் வந்து அதால எடுத்துக்க முடியாது இல்லையா? நம்ம கையில நல்லா வேலை செய்யணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த பாலை குடிக்கிறது, அந்த சோறை வந்து சாப்பிடுறது, நம்ம எல்லாத்தையுமே எங்க கொடுக்குறோம்னா நம்ம வயிற்றுக்கு கொடுக்குறோம். சோ நம்ம வயிறு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது என்ன ஆகுது, அது எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா அவயங்களுக்கும் தேவையான எனர்ஜியை வந்துட்டு அந்த வயிறு கொடுக்குது. சோ அதே மாதிரி இந்த மொத்த சிருஷ்டியோட வயிறு, அதாவது இந்த மொத்த சிருஷ்டியோட அந்த எனர்ஜெட்டிக் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். சோ கிருஷ்ணருக்கு நம்ம வந்து அந்த பக்தியா இல்லைன்னா அந்த சேவையை செய்யும் போது நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம வந்து நம்ம வழிபடுற தேவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்துட்டு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே வந்துட்டு கொடுக்குறாரு. சோ இத பாகவதம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா யதா தரோர் மூல நிஷேச்சனேன
அதாவது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த மூலம் வந்துட்டு என்ன அப்படின்னா பகவான் தான். சோ அது எப்படி அப்படின்னா ஒரு மொத்த மரம் இருக்கு, ஆனா அதோட மூலம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அதோட வேர்ல தான் இருக்கு. சோ அதே மாதிரி இந்த வேருக்கு தண்ணி ஊத்தும் போது எப்படி அந்த மொத்த மரமுமே வந்து சுபிக்ஷமா இருக்கு. தனியா ஒரு ஒரு எல்லைக்கு போய் நம்ம வந்து தண்ணி ஊத்த வேணாம். அதே மாதிரி நம்ம பகவானுக்கு அந்த சேவை பண்ணும்போது நம்ம வந்து அல்டிமேட்டா இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றோம் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ வந்துட்டு ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிற விஷயங்களா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட விதியை மாற்றக்கூடிய விஷயங்களாம் இருக்கலாம். இது எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம தேவர்களோட ஜூரிஸ்டிக்ஷன், தேவர்களோட சக்திக்கு கீழே வராது. சோ நம்ம வந்துட்டு இப்போ என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டிருக்கலாம் இல்லையா. சோ நான் இப்ப வந்து ஒரு சுடிதார் போட்டிருக்கேன், இப்ப சில பேர் நீங்க சாரி கட்டியிருக்கீங்க, இப்ப சில பேர் பேண்ட் சட்டை போடலாம். இது எல்லாமே நம்மளுக்கு யாரு வாங்கி கொடுக்குறா? நம்ம அப்பாவோ அம்மாவோ புருஷனோ யாரோ வாங்கி கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து இப்ப ஸ்கூலுக்கு போறோம் இல்ல ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னா அங்க ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். என்னதான் இவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அம்மா சொல்ல முடியுமா, ஏய் யூனிஃபார்மும் உனக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த ட்ரெஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த ட்ரெஸ் போட்டு போடி ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அம்மாவோட அந்த சக்தி இல்லைன்னா ஜுடிஷன் எங்க வரைக்கும் தான் இருக்கு, வீடு வரைக்கும் இருக்கு, வீட்டுக்கு வெளில வரைக்கும். அதுவும் கேட்க மாட்டோம் சம்டைம்ஸ், பட் கொஞ்சம் இருக்கு. ஆனா ஸ்கூலுக்குள்ள வந்து யாரோட கட்டுப்பாடுல இருக்கு? அது ஸ்கூல் அந்த பிரின்சிபலோ அந்த ஸ்கூல் போர்டோ அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. சோ அதே மாதிரி தேவர்களோட சக்தியோ இல்லைன்னா அவங்களோட அந்த என்னது அவங்களோட அதிகாரம் வந்துட்டு ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. நம்ம அந்த எல்லைக்கு வெளில போகும்போது என்னன்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அதே மாதிரி பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற வந்து இந்த பெனிடிக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னா அவங்கள மாதிரியே வந்துட்டு என்னது இந்த பௌதிக லோகத்துக்கு கீழே தற்காலிகமானதா இருக்க போது. அண்ட் நீ அவங்களோட லோகத்துக்கு கண்டிப்பா போவ, அதுக்கு பலன் இருக்கு, நீ கண்டிப்பா அவங்க லோகத்துக்கு போயிடுவ. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இது வந்து அல்ப மேதஷா, இது வந்து ஒரு முட்டாள் தான் வந்து இதுக்கு ஆசைப்படுவான். அதையும் அவர் வந்து கூடயே சொல்லிடுறாரு. அப்ப அறிவாளி என்ன பண்ணணும், அத லாஸ்ட்ல என்ன சொல்றாரு, மத் பக்தா, பகவானோட பக்தன் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம எங்க வரோம் அப்படின்னா பகவானோட லோகத்தை போய் அடையிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரியோம் தத்சத். ஹரே கிருஷ்ணன். ஹரி போல். சோ ஏதாவது கேள்விகள் இருந்தா நோட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது வந்துட்டு இப்போ பாகவத புராணத்துக்கு போகலாம். ஹரே கிருஷ்ணன். नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। शृण्वतां सुखता कृष्णा पुण्यश्रवणकीर्तनः हृदयस्थो हि भद्राणि विधुनोति श्रुत्सतां नष्टप्रायश भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नष्टिकी। नमो भगवते वासुदेवाय, ओं नमो भगवते वासुदेवाय, भगवते वासुदेवाय। கிருஷ்ணா கோவிந்த கேசவ நாராயணா. ஓகே. சோ நம்ம வந்து நேத்துக்கு கதையில வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு இங்க கிருஷ்ணர் பல்ராமர் எல்லாருமே வந்துட்டு இங்க பல்ராம்க்கு இவங்களுக்கு ஒரு ருக்மிக்கெல்லாம் சண்டை நடக்குது, அவங்க கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து யாருன்னா கிருஷ்ணாவோட பையன் பிரத்யும்னா, பிரத்யும்னாவோட பையன் அனிருத்தா, அனிருத்தாக்கும் ரோச்சனாக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சோ வந்து இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அனிருத்தாவோட இன்னொரு கல்யாணத்தை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சரி. சோ வந்து இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு பானாசுரா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு கேரக்டர். சோ பானாசுரா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பலி மகாராஜ் இருக்காங்க இல்லையா, நம்ம பிரகலாத் மகாராஜோட பேரன் வந்துட்டு பலி மகாராஜ். பலி மகாராஜோட பையன் யாரு அப்படின்னா பானாசுரா. சோ பானாசுரா வந்துட்டு சிவபெருமானோட ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பக்தன். சோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து அவரோட அசுதோஷ் அவரோட ரொம்ப ஈஸியா நம்ம வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு நம்ம வந்து திருப்திப்படுத்திடலாம், சந்தோஷப்படுத்திடலாம். சோ அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து பர்சனலா வந்துட்டு அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 1000 கை வந்துட்டு இந்த பானாசுரனுக்கு வந்து கொடுத்திருக்காரு. சோ வந்து இத வந்து கூட பானாசுரம் எப்படி பயன்படுத்துறா அப்படின்னா சிவபெருமான் வந்துட்டு நம்மளோட நட்டராஜர் இல்லையா, சோ அவரோட இந்த நாட்டியம் ஆடும் போது எல்லாமே வந்துட்டு பானாசுரன் தான் அவனோட அத்தனை இந்த 1000 கைகளை வச்சு அவன் என்ன பண்றான்னா இந்த மிருதங்கம் எல்லாமே வாசிச்சு அவன் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு
இசை வந்துட்டு ஒலிக்கிறார். சோ இது எல்லாத்துலயுமே வந்து சிவபெருமான் அவங்க கிட்ட பயங்கர ஹாப்பி. சோ ஹாப்பியா இருக்கும்போது அவர் கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பானாசுரன் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வந்து என் கூட வந்து இருந்தா போதும், சோ தட் என்னோட எதிரிகள் கிட்ட இருந்து நீங்க என்ன வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி என் கூட இருந்தா போதும் அப்படின்னு வந்துட்டு அவர் கேட்டுடுறாரு. சோ சிவபெருமானும் என்ன பண்றாங்க அப்படின்னா பானாசுரனோட ராஜ்யத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு சிவபெருமான் வந்து எப்பவுமே இருக்கிறாரு. சோ பானாசுரனுமே வந்துட்டு அப்பப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமான போயிட்டு அவரை வந்து சிவபெருமானுக்கு சேவை பண்ணிட்டு அவரை வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை எல்லாமே வந்து பண்ணிட்டு வராரு. சோ பானாசுரன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா ஈவன் தேவர்கள் எல்லாம் கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திரன் எல்லாம் கூட பானாசுரனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பானாசுரன். சோ அப்ப வந்துட்டு அவனுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா இதனால ஒரு பயங்கர ஒரு அகங்காரம் வந்துட்டு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு அவன் சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அவன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவபெருமான் வந்துட்டு எல்லாம் ஓகேவா, சந்தோஷமா இருக்கியா அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் கேக்குறாங்க. சோ வந்துட்டு வந்து பானாசுரன் வந்துட்டு அப்போ என்ன சொல்றா அப்படின்னா பகவானே நான் கேட்டது எல்லாமே வந்துட்டு நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க. உங்களோட பாதத்துல நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லோகத்துல தேவையானது வேற எதுவுமே கிடையாதே அப்படின்னு. என்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க எனக்கு வந்து ஒரு 1000 கை கொடுத்துட்டீங்க. இதை வச்சு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அதாவது ஏன் கூட சண்டை போடுற அளவுக்கு பலமானவங்க என்னை சுத்தி யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால எனக்கு வந்து அப்படியே என்னது கொஞ்சம் இச்சிங்கா இருக்கு, வந்து என்னது கொஞ்சம் கையெல்லாம் நமக்குது, எனக்கு யாருக்கிட்டயா சண்டை போடணும்னு இருக்கு. அதனால ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மலைகள் இந்த மவுண்டன்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு அப்படியே கையை வச்சு தட்டினாலே எல்லாமே அப்படியே செதறி செதறி விழுது அப்படிங்கிற மாதிரி பானாசுரன் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்றாங்க. உடனே சிவபெருமான் வந்து என்ன சொல்றாங்க, டே ராஸ்கல், உனக்கு வந்து சண்டை போடுறதுக்கு வந்துட்டு உனக்கு அவ்வளோ இதுவா இருக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு கொஞ்சம் அகங்காரம் கூடி போயிருக்கு. ஃபியூச்சர்ல உன் கூட சண்டை போட்டு உனக்கு எதிர்த்து நின்னு உன்னையே வந்து கொல்லக்கூடிய ஒரு ஒரு வாரியர், ஒரு சத்திரியன் வந்து வருவான். அன்னைக்கு வந்து உன்னோட கொடி வந்து கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் வந்துட்டு சொல்லிடுறாரு. இன்னொன்னு வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு இது வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா பானாசுரனுக்கு என்னன்னா பயங்கர ஒரு ஹாப்பி. என்னன்னா என் கூட சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டு ஒருத்தன் வர போறானா, என்னையே வந்து அவன் கொல்ல போறானா அப்படின்ட்டு வந்துட்டு பானாசுரனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷம். சோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டெமோனியாக் நேச்சர், அதாவது ஒரு அசுர குணம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே வந்துட்டு யாரு கூடயே சண்டை போடணும், யாரையாவது வந்து வெல்லணும், இல்லைன்னா எல்லாருமே வந்துட்டு என்னது தனக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சா பாக்குறது, இது எல்லாமே வந்துட்டு அசுர குணம். சோ வந்துட்டு பானாசுரன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்துட்டு பயங்கர ஈகரா வந்து அவர் வெயிட் பண்ணிட்டு எக்ஸைட்டடா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரோட எதிரிய, அவருக்கு வந்து சண்டை போடுற அவரோட இந்த அப்போனண்ட்டை வந்துட்டு சந்திக்கிறதுக்காக. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இங்க வந்துட்டு அஹ் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிருஷ்ணரோட பையன் அனிருத்தா இருக்காங்களே, அதே மாதிரி பானாசுராக்கு வந்துட்டு என்னன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணு உஷா. சோ உஷா வந்துட்டு எப்படி அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க என்ன அப்படின்னா அவங்களோட கோட்டையில வந்து அந்தப்புறத்துல வந்து இருப்பாங்க. இந்த அந்தப்புறம் எந்த அளவுக்கு பெருசுன்னா அதுக்குள்ள ஒரு காக்கா கூட போக முடியாதாம், அந்த அளவுக்கு பெருசு. அண்ட் உஷா வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில இவ்வளவு நாள்ல அவங்க ஒரு ஆம்பளைய வந்துட்டு அவங்க அப்பா அண்ட் காவலாளிகள் இதெல்லாம் தவிர பெருசா ஒரு ஆம்பளைய வந்துட்டு ஒரு இளவரசனை யாரையுமே அவங்க பார்த்தது கூட கிடையாது. சோ அப்படி வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களோட இளவரசிய வந்துட்டு அவரு வளர்க்குறாரு. சோ அப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்து உஷா வந்துட்டு அவங்களோட அந்த தோழியர்களோட சகிகளோட என்ன பண்றாங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க. சோ தூங்கிட்டு அவங்க கனவுல என்ன ஆகுது அப்படின்னா கனவுல வந்துட்டு அவங்க பயங்கர அழகா வந்துட்டு யார பாக்குறாங்கன்னா ஒரு ஆம்பளைய பாக்குறாங்க. இத மாதிரி அவங்க வாழ்க்கையிலேயே பெருசா ஒரு ஆம்பளைய பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க கனவுல இருக்கிற ஆம்பளை அவ்வளவு அழகா இருக்காரு. சோ வந்துட்டு அழகா இருக்கிறதுன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த ஒரு தம்பதியர் வந்து எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து என்னது உஷா கூட பழகுறாரு. உஷாவோட அவர் என்ன பண்றாரு, ரொமான்ஸ் பண்றாரு, உஷாக்கு முத்தமெல்லாம் கொடுக்குறாரு. சோ கொடுத்த உடனே என்ன அப்படின்னா திடீர்னு உஷாக்கு வந்துட்டு அப்படியே அவளோட கனவு கலைஞ்சு போன உடனே அந்த
அவங்க கனவுல பார்த்த அந்த ஆண் மகனே வந்து என்னன்னா போயிடுதா, ஐயோ என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அவங்க வந்து எழும்புனோன்னு அப்படியே அலறாங்க. அலர்ந்த உடனே அவங்க பக்கத்துல யாரு அப்படின்னா அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா சித்ரலேகா. சோ சித்ரலேகா வந்து பானாசுரனோட ஒரு மினிஸ்டரோட பொண்ணு அவங்க. சோ அவங்களும் எப்படின்னா உஷாவோட குழந்தையில இருந்தே அவங்க வந்து சேர்ந்து வளர்ந்தவங்க. சோ சித்ரலேகா வந்துட்டு பார்த்துட்டு, ஏய் யாருப்பா உனக்கு கனவுல வந்தது அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. நீதான் நிஜத்துல பார்த்ததே இல்லையா, உன் கனவுல எப்படி இப்படி ஒரு ஆம்பளை வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கேக்குறாங்க. சோ ஆனா வந்துட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா சோகமாயிடுறாங்க உஷா. எனக்கு இப்போ அவங்கள கண்டுபிடிக்கணுமே, எனக்கு பார்க்கணுமே அப்படி இப்படின்னு. சோ சித்ரலேகா சொல்றாங்க, அதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு வந்து நீ அது யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் வந்துட்டு அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள வந்து இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு சித்ரலேகா சொல்றாங்க. சோ சித்ரலேகாவும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது. அவங்க வந்து ஒரு மகா யோகினி. அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு மாயாஜாலம் எல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். சோ சித்ரலேகா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே அவங்க பயங்கரமா வந்துட்டு சித்திரங்கள் நிறைய பெயிண்டிங் எல்லாமே வந்து பண்றாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சித்ரலேகா வந்துட்டு எல்லா விதமான பெயிண்டிங்ஸ் வந்து பண்றாங்க. அதாவது தேவர்களோடது பண்றாங்க, கந்தர்வர்களோடது, ராஜாக்களோடது, யக்ஷர்களோடது, அதுக்கப்புறம் மன்மதர்களோடது, ராஜரிஷிகளோடது, என்னென்னமோ பெயிண்டிங் எல்லாம் பண்றாங்க. சோ கடைசியில அவங்க எதுக்கு வராங்கன்னா இந்த யது டைனாஸ்டில வந்துட்டு பகவான் கிருஷ்ணரோடது, அவங்க பையன் பிரதீம்னோடது. ஆனா கிருஷ்ணர் பிரதீம் எல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு உஷாக்கு அப்படியே வந்துட்டு என்னன்னா அப்படியே எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு தோணுது. பார்க்க வந்து கொஞ்சம் வந்து என்னது தெரிஞ்ச மாதிரியே இருக்காங்களே. ஆனா கடைசியா மூணாவது அவங்க ஜென்ரேஷன்ல என்ன அவங்க வந்து அனிருத்துவா வரைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா உஷாக்கு பயங்கர வெக்கம் வந்து அவங்க வந்து தலையை தூக்கி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சோ அப்ப வந்து உடனே சித்ரலேகாக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 பேருமே பார்த்தது கிடையாது. ஆனா சித்ரலேகாவோட அந்த மாயாஜால இதனால சித்ரலேகாக்கு உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது வந்து அனிருத்தா, இவர் வந்து எது வம்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்ரலேகா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட சக்திகளால வந்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆகாயத்து மூலமா வந்து டிராவல் பண்ணி துவாரகைக்கு போறாங்க. அங்க வந்து உடனே தூங்கிட்டு இருந்த அனிருத்தா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அங்க இருந்து கிட்னாப் பண்ணிட்டு அவங்க என்ன வராங்க அப்படின்னா இந்த பாலாசுரனோட அந்த புறத்துல உஷா இருக்கிற அந்த பேலஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ இங்க வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இங்க அனிருத்தா வந்துட்டு எழும்பி பாக்குறாரு. பார்த்தா எங்கடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஆனா அவரோட எண்ணங்கள் வந்து ஒரு செகண்ட் கூட இங்க அங்க மாறாம என்ன பண்றாங்கன்னா உஷாக்கு வந்துட்டு அவங்க பார்த்த உடனே அவ்வளோ ஆசை. அண்ட் அவங்க வந்து ஃபுல்லாவே என்ன பண்றாங்கன்னா அனிருத்தா கூடயே உட்காந்து அவருக்கு வந்து ஃபுல் டைம் சர்வீஸ் பண்றாங்க. சோ அவருக்கு அழகான மாலை போட்டு விடுறாங்க, அவருக்கு வந்து பூக்களை வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து நிறைய இந்த வாசன திரவியம், சாப்பாடு ஏதோ நம்ம இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி அவரை வந்துட்டு தங்க தட்டுலதான் வந்துட்டு உஷா வச்சு தாங்குறாங்க. சோ உஷாவோட இந்த சர்வீஸ பார்த்துட்டு என்ன அப்படின்னா அனிருத்தாக்கு அவரோட சிந்தனை வந்து இங்க அங்கன்னு போக மாட்டேங்குது. சோ அனிருத்தா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர டார்க் ஸ்கின் டோன் அவரு. ரொம்ப ஒரு ஒரு கருமையான நிறத்துல அவரோட முடி எப்படின்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் நீல நிறத்துல இருக்குமா, கொஞ்சம் ப்ளூஷா இருக்கும். ஆனா அவரு ரொம்ப கருமையான நிறம். அண்ட் அவரோட பாடி எல்லாமே வந்துட்டு பயங்கர ஹைட்டா அந்த மாதிரி இருப்பாரா. அண்ட் அவரும் பகவான் கிருஷ்ணர் மாதிரி என்ன அப்படின்னா பீதாம்பரம் ட்ரெஸ் தான் வந்துட்டு அவரும் போட்டிருப்பாரு. சோ வந்து அனிருத்தா வந்துட்டு என்ன அப்படின்னா அங்க உஷாவோட என்னன்னா பயங்கர சந்தோஷமா அவங்க வந்துட்டு கூடி சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்ச நாளா வந்து அவங்க வாழவே ஆரம்பிக்கிறாங்க. சோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இத வந்துட்டு வெளியில வந்துட்டு யாருக்குமே பெருசா உள்ள எல்லாம் வந்து போக மாட்டாங்களா. சோ அவங்களுக்கும் வந்துட்டு பெருசா தெரியல இங்க வந்து அனிருத்தா இங்க வந்து ஒரு ஆம்பளை இருக்காங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அங்க பேலஸ்ல இருக்கிற அந்த மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சேவை செய்யறவங்க. சோ அவங்க எல்லாருமே பார்த்து இந்த மெய்ட்ஸ் காவலாளிகள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்லோ உஷாவை பார்த்த உடனே என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய இந்த அறிகுறிகள் தெரியுது. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னும் அவங்க வந்து அந்த கன்னி பொண்ணு அப்படிங்கிற வந்து அது இல்லாம அவங்க வந்து ஆல்ரெடி வந்துட்டு என்ன கொஞ்சம் வந்து கலப்படம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வெளியில சொன்னாலும் பிரச்சனை ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதாஜி கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க, ஹாட் வாட்டர் குடிங்க, கொஞ்சம் இருமல் வராம இருக்கும். சரி, இது வெளியில சொன்னா அப்படியே பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா பானாசுரன் கிட்டே போய் வந்துட்டு சொல்றாங்க, எங்களுக்கு இது மாதிரி ஒரு அறிகுறியா இருக்கு. அதாவது கொஞ்சம் அறிகுறிகள் தெரியுது. அதாவது உஷா வந்துட்டு ஏதோ ஒரு ஆண்மகனோட ஒரு சகவாசத்துல இருக்காங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா உள்ளதான் ஒரு காக்கா கூட போக மாட்டேங்குது. ஆனா எப்படி வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு என்ன பண்றாங்க, பானாசுரன் வந்து அங்க என்ட்ரி குடுக்குறாரு. குடுத்து அவர் அந்த பேலஸ்குள்ள பார்த்தா, அங்க உஷாவும், அனிருத்தனும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு சோஃபால உட்கார்ந்து 2 பேரும் அங்க சிரிச்சு பேசி வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே வந்து பானாசுரனுக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, அனிருத்துவா பார்த்தோன்னே இவ்ளோ அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என் உஷாக்கு ஏத்த மாப்பிள தான் அப்படின்னு அவருக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஆனா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கோவம். கல்யாணமே பண்ணாம வந்துட்டு நம்ம சேர்ந்து இருக்க கூடாது இல்லையா? இப்படி வந்து என் பொண்ண வந்துட்டு அவன் கலப்படம் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி அனிருத்தா மேல அவருக்கு கோவமும் கூட. இன்னொன்னு பிரஸ்டீஜ் இஷ்யூ. இப்படி பானாசுரோட பொண்ணு கூட இன்னொரு ஆம்பளை இருந்தான்னு தெரிஞ்சா என்ன ஆகும் என்னோட இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. சோ கோவம் வந்த உடனே அவர் என்ன ஆகுது அப்படின்னா, இங்க அவருக்கு கூட இருக்கிற எல்லா இந்த போராளிகள், அவர் கீழ இருக்கிற இந்த எல்லாருமே வந்துட்டு அவர் வாரியர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே எல்லாருமே வந்துட்டு வெவ்வேறான அஸ்திரங்கள் எல்லாம் தூக்கிட்டு அவங்க வந்து அங்க அனிருத்தா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பானாசுரனுமே வந்து அஸ்திரம் எல்லாம் எடுத்துக்கிட்டான். ஆனா அனிருத்தா பயங்கர கூலா அவர் வந்துட்டு அப்படியே ஒரு சிரிச்சுட்டே நின்னாரு. சோ இதை பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, பானாசுரன் வந்து பயங்கர ஒரு இம்ப்ரெஸ்ட் ஆயிடுறாரு. ச்சே, இவ்வளவு பார்த்தா இந்நேரத்துக்கு எல்லாருமே பயந்துருப்பாங்க. இன்னொன்னு அவரோட அந்த 1000 கையை பார்த்தாலே பயப்படுவாங்களே, ஆனா அனிருத்தா எதுக்குமே வந்து பயப்படாம இருக்கானே அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். உள்ள வந்து சந்தோஷம், நான் வெளியில அது காட்டிக்க முடியல. உடனே அங்க அனிருத்தா என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு கம்ப வந்து அவர் எடுக்கிறாரு. எடுத்து அவர் முன்னாடி வந்துட்டு அந்த கம்ப சுத்திட்டு அவர் அப்படியே நிக்கிறாரு. நின்ன உடனே பானாசுரன் வந்து அவர் கீழே இருக்கிறது எல்லாரையும், டேய் போய் சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே எப்படி வந்துட்டு இந்த ஒரே சிங்கிள் பர்சனா வந்து அனிருத்தா வந்து நின்னுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சுத்தி 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 அங்க இருக்கிற எல்லா அந்த சோல்ஜர்ஸுமே வந்து அவரை அடிச்சு தும்சம் பண்ணி அப்படியே பறக்க விடுறாரு. இதை பார்த்த உடனே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, பானாசுரனுக்கு வந்துட்டு பயங்கரமா அவருக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. தன்னோட பொண்ணோட வந்து வருங்கால புருஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், சூப்பரா இருக்கான் அப்படின்னு. அது எப்படி வந்துட்டு இந்த காட்டு பண்ணி எல்லாம் வந்தாலும் சுத்தி எவ்வளவுதான் நாய் குறைச்சாலும் இந்த காட்டு பண்ணி என்ன பண்ணும், அப்படியே ஒரு முட்டி இப்படியே தூக்கி போடும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபைட் சீன். சோ பானாசுரனுக்கு வந்து கடைசியில வந்துட்டு அவர் பானாசுரனே வந்து நானே வரேன்டா களத்துல இறங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பானாசுரனுக்கு வந்துட்டு என்னன்னா நிறைய இந்த மாயாஜால சக்தி எல்லாமே தெரியும். சோ அவர் வந்து அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, தான் சிவபெருமான் கிட்ட இருந்து இந்த அருளால அவருக்கு இருக்கிற வந்து இந்த ஒரு நாக பாஷா, அதாவது என்ன அப்படின்னா, பாஷானா கயிறு, நாகம்னா பாம்பு. சோ பாம்பு கயிறு அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் அனிருத்தாவை வந்துட்டு கட்டி போட்டுடுறாரு. சோ கட்டி போட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அனிருத்தாவை வந்து அரெஸ்ட் பண்றாரு. இந்த அரெஸ்ட் பண்ணி ஐயையோ இந்த கன்ஃபியூஷனை பார்த்துட்டு, ஏன்னா உஷாக்கு வந்து ஐயையோ அப்பா கண்டுபிடிச்சிட்டாங்களே, செகண்ட் ஐயையோ, ஏன்னா உஷாக்கு வந்துட்டு அனிருத்தாவை பார்த்ததுக்கு அப்புறம் வெளில வேற எங்கேயுமே அவங்களோட கான்சென்ட்ரேஷன் போல, அவங்க அனிருத்தாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அனிருத்தாவையும் பார்த்தோன்னா ஐயோ எனக்கு இவரை கூட்டிட்டு போறாங்களே அப்படிங்கிற வந்து வருத்தம் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க கண்ணுல இருந்து தார தாரையா ஓன்னு வந்து அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அனிருத்தாவை அரெஸ்ட் பண்ண உடனே இத்தோட என்ன ஆகுது அப்படின்னா, உஷா அண்ட் அனிருத்தா சந்திச்சோட வந்து கதை வந்து முடியுது. ஹரியோம் தச்சு. சோ நம்ம வந்து இதுல வந்துட்டு நான் ஒரு முக்கியமான ஒரு லெசனா நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்கலாம். பட் வந்து எதையுமே வந்துட்டு நம்ம எப்படின்னா, நம்ம வந்து பணிவோட நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்து நம்ம பயங்கரமா வந்துட்டு கர்வத்தோட இருக்கக்கூடாது. அண்ட் அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு வந்துட்டு உதவி செய்யணுமே இல்ல தவிர அவங்களுக்கு வந்துட்டு என்னது, மத்தவங்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு இதுலயுமே வந்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எப்பவுமே வந்துட்டு ஒரு அன்பான இல்லைன்னா ஒரு பயங்கர ஒரு காதலான ஒரு உறவு அது எப்படி இருக்கணும்னா, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு அதுல வந்து சர்வீஸ் பண்றோம், சேவை செய்யறோங்கிறத பொறுத்து வந்து இருக்கு. நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்னு பார்க்காம எந்த அளவுக்கு கொடுக்கணும். உஷா வந்து அந்த அளவுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்களாங்க அனிருத்தருக்கு. சோ அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காதலான ஒரு ரிலேஷன்ஷிப். சோ நம்ம இதை நம்ம வந்து நம்ம பகவானோட இதுலயுமே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். சோ நம்ம பகவானுக்கும் நம்ம எப்படி எனக்கு வந்து கிருஷ்ணர் கிட்ட பக்தி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு வந்து அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், என் பாவம் எல்லாம் போகும், எனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படியெல்லாம் பார்க்காம கிருஷ்ணரை நம்ம வந்து எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறோம், அந்த தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பகவான் கிட்ட அந்த பக்தி வரும்.
சோ அந்த பக்தினால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்னது பகவத்கீதால பார்த்த மாதிரி நம்ம பகவான் கிட்டயே போய் நம்ம சேரலாம். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. So இதோட நமக்கும்னா ருக்மிணியோட பையன் பிரத்யும்னா. சோ ஆ பிரத்யும்னாவோட பையன் அனிருத்தர். ஆ சரி ஓகே மாதா, தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். So வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ நம்மளுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லை அப்படின்னா ரீகேப்புக்கு போகலாம். இன்னைக்கு நம்மளுக்கு இந்திரா மாதாஜி ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனைத்து பக்தர்களுக்கு பணிவான வணக்கம். மாதாஜி சொன்னாங்க, இப்ப தேவர்களின் வழிபாடு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த பௌதிக சுழற்சியில மாட்டிக்கிறோம், பிறப்பு எடுக்க வைக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் 2வது பாயிண்ட் வந்து கங்கையில வந்து நிறைய தண்ணி இருந்தாலும் நாம பாட்டில எடுத்து வருவது போலவே தேவர்கள்ட்ட வந்து தேவர்கள் வந்து பகவான்கிட்ட இருந்து வாங்கின சக்தியை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம அப்ப அந்த ஜட சிருஷ்டியில இருக்கிறதுனால இதுவும் கிடைக்கும், ஃபுல்லா கிடைக்காது அப்படின்னு. அப்புறம் வந்து பகவான் வந்து முருகமால சோஸ்திரத்துல சொன்னேன்னு சொல்லி மாதாஜி சொன்னாங்க. சிலந்தி எப்படி வலைய பின்னிக்கிட்டு அது அந்த வலைக்குள்ள மாட்டிக்காம எப்படி எஸ்கேப் ஆகுதோ, அது மாதிரி பகவான் வந்து இந்த மொத்த ஜட சிருஷ்டியையும் படைச்சாலும் அவரு இந்த ஜட கலங்கத்துக்கு அப்பாற்பட்டவர். அவரு தேவையான சமயம் படைச்சிட்டு அவர் தேவையில்லாத சமயம் உள் இழுத்து கொள்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தேவர்களோட வழிபாடு வந்து நம்ம அது வந்து ஒரு ஹை கிளாஸ் சிறைச்சாலைன்னு மட்டுமே சொல்றாங்க. அதுவும் ஒரு சிறைனே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மத்பக்தா அப்படிங்கிற எனது பக்தர்கள், மத்பக்தானா என்னை வழிபடுபவர்கள், என்னை வழிபடும் பக்தர்கள் எந்த புண்ணியம் கர்மம் இதுல எல்லாம் மாட்டிக்காம என்னிடம் வந்து சேர்வர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து எனக்கு பிடிச்சி அந்த பாயிண்ட், ஒரு சில பக்தர்கள் வந்து எதுவுமே இல்லாட்டினாலும் பக்திக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க அன்றாடம் அந்த பக்தியை செய்யறாங்க. ஒரு சிலருக்கு எல்லா செல்வமுமே கொடுத்திருந்தாலும் அதனால எந்த பாதிப்பும் அடையாம பக்தி தொண்டுல ஈடுபடுறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய அழகா சொல்லியிருந்தாங்க, என்னால அது பிடிச்சிச்சு. பாகவதம் சொல்றேன். பாகவதத்துல வந்து பானாசுரன் கதை மூலியமா வந்து நம்ம வந்து நிறைய ஆசீர்வாதங்களை பகவானோட தேவர்களோட ஆசீர்வாதத்தை அடைஞ்சாலும் நம்ம மிஸ்யூஸ் பண்றதுனால ஒரு அகங்காரம் வந்துருது. நம்ம எதை அந்த பரத்தை வச்சு நம்ம என்ன அடையணுமோ அதை அடையாம நம்மளோட அகங்காரத்தினால கீழே இது பண்ணிக்கிடுவோம் அப்படின்னாப்ல. அப்புறம் வந்து நிறைய நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அந்த ஆசீர்வாதத்துல கர்வம் கொள்ளக்கூடாது. நாம வந்து பிறருக்கு சேவை செஞ்சு குரு கிருஷ்ணரோட அருளை பெறணுங்கிறது இந்த கதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மாதாஜி அழகா சொல்லி முடிச்சுட்டாங்க. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது சொல்லிட்டு இருந்தேன் மாதாஜி. ஹரி ஹரி போல். சூப்பரா கரெக்டா ரீகேப் பண்ணீங்க மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. முக்கியமான பாயிண்ட்ஸ் எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்தீங்க. சோ அதான் தேவர்களுக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம் பண்றோமோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து தேவலோகத்துக்கு போக முடியுது. பட் தேவர்களுக்குமே வந்து அதே கதை தான். அவங்களும் நிறைய புண்ணியம் பண்ணி சேர்த்து வச்சதுனால என்னது, அவங்க நம்மளுக்கு முன்னாடியே கொஞ்சம் அமெரிக்கன் விசா வாங்கிட்டாங்க. சோ அங்க போய் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் விசா முடிச்சோன்னு என்ன பண்ணும், திருப்பி கீழே வந்துதான் ஆகணும். அதனால தானே தேவர்களுமே பயப்படுறாங்க. ஐயோ என்ன இந்த அசுரன் கொண்டுருவானா, என்ன அந்த சீட்டை எனக்கு போயிடுமா அப்படின்னு இந்திரா எப்பவுமே ஒரு கவலையில இருக்காங்க. இந்த தேவர்களுக்கு போறாம அந்த தேவனுக்கு சண்டை அப்படி இப்படின்னு அவங்களும் நம்மளோட அதே கதையில தான் இருக்காங்க. நம்ம ஒரு குட்டி படகுல இருந்து அவங்க ஒரு க்ரூஸ் போட்ல இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா முழுக போறது என்னமோ 2 பேருமே வந்துட்டு என்னது, போட் உடைஞ்சா முழுகிதான் ஆகணும். அத மாதிரி அவங்களோட புண்ணியமும் முடிஞ்சிருச்சுன்னா என்னன்னா அவங்களுமே வந்துட்டு திருப்பியும் கீழே விழதான் செய்வாங்க. சோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பலன்களுமே வந்துட்டு அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ இந்திரா மாதாஜி, சூப்பரா ரீகேப் பண்ணீங்க.
சரி ஜெய கிருஷ்ணா. வேற யாருக்கும் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா இன்னைக்கு கிளாஸ்ல? ஓகே, சரி. ஸோ நம்ம வந்து வாஞ்சா கல்ப சொல்லி இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, गौर प्रेमानंदे हरि हरि बोल. अनंत वैष्णवர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.